அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். யாருமே எதிர்பாராத விதமாக சீமானுக்கு சாதகமாக மாறி இருக்கக்கூடிய புதிய தலைமுறை தொலைக்காட்சி இது குறித்த அந்த முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். என்னதான் 14 ஆண்டு காலங்களாக நாம் தமிழ் கட்சி அப்படின்றது தமிழ்நாட்டில் தீவிர அரசியலை பண்ணி மக்களிடையே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு போராடிட்டு இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி ஊடகங்கள் கொஞ்சம் கூட சீமானுக்கு ஆதரவு கொடுக்கறதோ இல்ல சீமான் குறித்த செய்தி வெளியிடுறதோ அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணாம இருந்துட்டு இருக்காங்க. இதற்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக கட்சியாகட்டும், இதற்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த அதிமுக கட்சியாகட்டும், இரண்டு கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா வேற ஒரு கட்சி வளர்ந்துடவே கூடாது அப்படின்றதுல ரொம்பவே தீவிரமாக இருக்காங்க அப்படின்றதுனால தான் அப்படி இவங்களை மீறி நாம் தமிழ் கட்சி குறித்த செய்திகளை வெளியிட்டா இவங்களுடைய ஊடகம் தமிழ்நாட்டிலே இருக்க முடியாது அப்படின்ற மிரட்டல்களை நேரடியாகவே இந்த இரண்டு கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஊடகங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு இந்த ஊடகங்களை வேலை செய்யக்கூடிய நிறைய நெறியாளர்கள் மற்றும் கேமராமேன் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு செய்தியாளர்கள் சந்திப்பின் போதும் இந்த தொலைக்காட்சிகளை வேலை செய்யக்கூடிய நெறியாளர்கள் பார்த்தீங்கன்னா நம்மிடம் பகிரக்கூடிய முதல் முக்கிய விஷயமே என்ன அப்படின்னா நாம் தமிழ் கட்சிக்கு எதனால இந்த ஊடகங்கள் உதவ மாட்டாங்க அப்படின்றது தான். இந்த மாதிரி நேரடியாக அமைச்சர்கள் கொடுக்குற மிரட்டல்கள்னால தான் இவங்க செய்தி வெளியிட மாட்டாங்க அப்படின்றது தெரிஞ்ச பிறகு இந்த ஊடகங்களை விமர்சித்து எந்த ஒரு பயனுமே இல்லை அப்படின்றது தெரிய வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வேற ஒரு கட்சி வளர்ந்துடவே கூடாது அப்படின்றதுல இந்த இரண்டு கட்சிகளும் எந்த அளவுக்கு தீவிரம் காட்டியிருக்காங்க அப்படின்றது இதுல இருந்தே தெரிய வருது. இப்படி காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தற்போது புதிய தலைமுறை ஊடகம் பார்த்தீங்கன்னா மாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா நாம் தமிழ் கட்சிக்கு சாதகமான ஒரு சில செய்திகளை வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை தேர்தலுடைய வாக்குகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 லட்சம் வாக்குகள் புதிதாக போட்டிருக்காங்க அப்படின்னும் 8 லட்சம் வாக்காளர்கள் புதிய வாக்காளர்கள் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் கிட்டத்தட்ட 5 லட்சத்திற்கும் மேலே பெண்களுடைய வாக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றதும், அதாவது ஆண்களை விட பெண்களுடைய ஓட்டு அதிகமாக இருக்கிறது வரலாற்றிலே இதான் முதல் தடவை அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. இந்த ஒரு தகவலை நிறைய யூடியூப் சேனல்களை பார்த்திருந்தாலுமே இந்த ஒரு தகவலை பெரிய பெரிய தொலைக்காட்சிகள் வெளியிட்டாங்க அப்படின்னா அதிக அளவில் மக்களிடம் சென்றடையும் அப்படின்ற ஒரு இயக்கம் அனைத்து நாம் தமிழ் கட்சியுடைய ஆதரவாளர்களும் இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த ஒரு விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பாராத விதமாக புதிய தலைமுறை ஊடகம் இன்று காலை வெளியிட்டிருக்காங்க. அதாவது நாம் தமிழ் கட்சிக்கு புதிய வாக்காளர்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்கு அப்படின்ற ஒரு செய்தியை புதிய தலைமுறை ஊடகம் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாகவே ட்விட்டர் முழுக்க போயிட்டு இருக்கு. புதிய தலைமுறையில் வெளியிட்ட அந்த ஒரு செய்தியை ட்விட்டர் முழுக்க பார்த்தீங்கன்னா இணையவாசிகள் அதிக அளவில் பகிர்ந்து வந்தது மட்டும் இல்லாமல் புதிய தலைமுறைக்கு வாழ்த்தும் நன்றியும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு பெரிய ஊடகம் இந்த மாதிரி செய்தி வெளியிடும் போது அதிக அளவில் மக்களிடம் சென்றடைவது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை நாம் தமிழ் கட்சி மேலே கொண்டு வரும் அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இதனால தான் பார்த்தீங்கன்னா தற்போது நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளும் ஆதரவாளர்களும் இந்த ஒரு செய்தியை அதிக அளவில் பகிர்ந்து புதிய தலைமுறைக்கு நன்றி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.